இதான் லூசியோட உண்மையான டெட் பாடி. சரி, இன்னொருத்தி கதையை முடிப்போம் வா. அவன் இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். விடக்கூடாது. வா வா வா. ராய் தாமஸ், என்கிட்ட மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்ட என் சிஷ்யனோட சரீரத்தையே எனக்கு எதிராக பயன்படுத்துற இல்ல? சரீரத்தை மட்டும் இல்ல, அவன் புத்தி, அறிவு, பாஷை, மந்திர சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தும். ஓ, நீதானா இந்த உலகத்தை அழிக்க வந்த கவுண்ட் டிராகுலா? ஆனா உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? ஏன் என்னோட குடும்பத்தை அழிக்க பார்க்கிறேன்? எனக்கு மீனாவே அவதான் என் ராஜகுமாரி. அவளை என் கூட கூட்டிட்டு போறேன். அதை யாராவது எதிர்த்தீங்கன்னா அவங்க அத்தனை பெரிய கொள்ளு. என்னை எப்படியாவது காப்பாத்து ராஜு. இவன் என்னை அடிச்சு வச்சிருக்கான். அவன்கிட்ட நீ எப்படியாவது காப்பாத்துறியா? இனிமே உங்க பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடு தாயே. மாகாளி, அந்த டிராகுலாவை அடியோடு அழிக்கணும். அவன் மீனாவை தேடி என் வீட்டுக்கு தான் போயிருப்பான். நீங்க உடனே போய் அவளை காப்பாற்றணும். அவன் என்னைக்குமே இந்த திசைக்கு வராத அளவுக்கு உச்சக்கட்ட பூஜையை நடத்திட்டு தான் வருவேன். ராஜா, நீ உடனே போ. அம்பாலோட பதத்துக்கிட ஒரு மந்திர சக்கரம் வச்சிருக்கேன். அதை எடுத்து நீ மீனா ரூம்ல வை. அதை அவ ரூம்ல வச்சிட்டன்னா அவனால உள்ள வரவே முடியாது.
போ. சார் நீங்க ராஜு போங்க, நான் சூரியமூர்த்தி சார் கூட்டு வரேன். சுவாமி அவளை அழிச்சே. என்னை விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது. போக மாட்டேன்ல? You are my blood. You are my flesh. You are my ever-loving Meena. மரணமே இல்லாத உலகத்துக்கு என்னோட நீ வருவல்ல? வருவேன். நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். உன்னை கூட்டிட்டு போவேன். இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் நீதான் என்னோட காதலி மீனா. Prince of Darkness, I love you. ராஜு, சாமி சொன்ன சக்கரத்தை எடுத்துட்டு வா, போ சீக்கிரம் போ. மீனா, ஏன் மீனா அழுதுட்டு இருக்க? எல்லாம் பாழாயிடுச்சு. மந்திரம் பூஜை புனஸ்காரம்னு நடந்துட்டு இருந்த இந்த வீட்ல இன்னைக்கு என்னென்னவோ நடக்குது. அந்த ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறான். மீனா, எங்க அக்கா செத்து போயிட்டாங்க. இப்போ அந்த துஷ்ட சக்தி என்னையும். என்ன அவன் இங்க வந்தானா? மீனா, நீ சொன்னது அத்தனையுமே உண்மை. அந்த ஆள் வில்லியம் டிசோசாவே இல்ல மீனா, டிராகுலா, கவுண்ட் டிராகுலா. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நீதான் காதலியே போட்டுக்காம விட்ட. இதெல்லாம் உன் தப்புதான். இப்போ எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. அவன் எப்போ வேணாலும் வருவான். அந்த ஆளு வந்து சொல்றதெல்லாம் என்னால செய்யாம இருக்கவே முடியல ராஜு. நான் உன்னதான் கட்டிக்கிட்டு உன் மனைவியை தான் வாழ போறேன்னு என் மனசுக்கு புரியுது. ஆனா அவன் கண்ணை பார்க்கும்போது என்ன அறியாம அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜு. என்னை கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு. இந்த இடத்த விட்டு போயிடலாம். கவலைப்படாத, அவனால நமக்கு ஒரு ஆபத்தும் வராது. அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. பூஜை ரூம்ல இருக்கிற மந்திர சக்கரத்தை எடுத்து வைக்க சொல்லி மாமா சொல்லியிருக்காரு. அப்படி மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அவனால இங்க வர முடியாது. இரு, எடுத்துட்டு வர. ராஜு, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. அவன் இங்க எந்த நேரத்திலயும் வரலாம். அவன் வந்துட்டானா நான் உன்னை மறந்துடுவேன் ராஜு. அப்படி நடக்க கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு பதிலா நான் செத்து போயிடுவேன். ஏய், அழாத மீனா, கவலைப்படாத மீனா. இனிமே அவனால நீ இருக்கிற இடத்துக்கு வரவே முடியாது. அதுக்கான ஏற்பாட்டை தான் மாமா பண்ணிருக்காருன்னு சொன்னல.